ஓம் சாந்தி 16/12/2024 காலை முரளி பாப்தாதா. இன்றைய சாக்கார முரளியில் பாபா இந்த பாவனமாக ஆக்குவதற்கான இந்த படிப்பு எல்லா படிப்புகளையும் விட ரொம்ப சுலபமானது அப்படின்றார் பாபா. இந்த படிப்பை இந்த குழந்தைகள், வாலிபர்கள், முதியவர்கள் யார் வேணாலும் என்ன பண்ணலாம், படிக்கலாம். அப்புறம் பாபா இன்றைக்கி சிறியவரோ பெரியவரோ ஒவ்வொருவரும் இந்த ஒரு பயிற்சியை அவசியம் செய்யணும். என்ன பயிற்சினா முரளி நடத்துவதற்கான பயிற்சி செய்யணும் அப்படின்றார் பாபா. ஏன்னா நீங்களாம் முரளிதருடைய குழந்தைங்க. நீங்கள் யாருக்காவது முரளி சொல்லிகிட்டே இருக்கணும். முரளி படிச்சிங்கன்னா உங்களுடைய வாய் திறந்து விடும். அதாவது நீங்கள் மற்றவங்களுக்கு ஞானம் சொல்ல ஆட்டோமேட்டிக்காக ஆரம்பிச்சிருங்கன்றார் பாபா. சிறிய குழந்தைகளுக்கு கூட இந்த கல்வியை கற்பிப்பதற்கான உரிமை இருக்குது அப்படின்றார் பாபா. மேலும் சிவராத்திரி வருது இல்லைங்களா, அதனால் பாபா சிவ ஜெயந்தியை பற்றி மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றார் பாபா. ஏன்னா பக்தி மார்க்கத்தில் சிவனுக்கு பிறப்புக்கு அப்பாற்பட்டவர், பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டவர், அவருக்கு நிராகாரமானவராக இருக்கிறாரு, அவருக்கு எப்படி பிறப்பு ஏற்பட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் அவங்களுக்கு இந்த புரிய வைக்கணும். கல்பத்தினுடைய ஆயுள் 5000 வருஷங்கள், கோடிக்கணக்கான வருஷங்கள் அல்ல. கோடிக்கணக்கான வருஷங்களுடைய விஷயத்தை ஞாபகம் வச்சுருக்க முடியுமா? அதே போல் நடத்தில் 83 பிறவிகள் தான், 83 லட்சம் ஜீவராசிகள் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பாபா இன்றைக்கி சேவைக்காக நிறைய பாயிண்ட்ஸ் நோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த பாயிண்ட்ஸை நோட் பண்ணி நீங்களும் படிக்கணும், மற்றவங்களுக்கு படிப்பிக்கணும் அப்படின்றார் பாபா. மேலும் ராஜ்ய அதிகாரி ஆவதற்கான வழியும், யார் வெற்றி ரத்னமாக ஆவாங்க அப்படின்றதையும் பாபா இன்றைக்கி முரளியில் சொல்கிறாங்க. வாங்க இன்றைய முரளிய முக்கியமான கருத்துக்களை நாம் பார்க்கலாம். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, பாவனமாக ஆவதற்கான இந்த படிப்பு எல்லா படிப்புகளையும் விட சுலபமானது. இதை குழந்தைகள், வாலிபர்கள், முதியவர்கள் அனைவரும் படிக்க முடியும். 84 பிறவிகள் மட்டும் அறிந்து கொள்ள வேண்டும், அவ்வளவே. பாபா கேள்வி கேட்குறாங்க, ஒவ்வொருவரும் சிறியவரோ பெரியவரோ எந்த ஒரு பயிற்சியை அவசியம் செய்ய வேண்டும்? பாபா பதில் சொல்கிறாங்க, ஒவ்வொருவரும் முரளி நடத்துவதற்கான அபியாசம் அவசியம் செய்ய வேண்டும். ஏனெனில் நீங்கள் முரளிதரனின் குழந்தைகள் ஆவீர்கள். முரளி நடத்துவதில்லை என்றால் உயர்ந்த பதவியை அடைய முடியாது. யாருக்காவது கூறிக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் வாய் திறந்துவிடும். அதாவது நீங்கள் மற்றவங்களுக்கு ஞானம் சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்க. நீங்கள் ஒவ்வொருவரும் தந்தைக்கு சமானமாக அவசியம் ஆசிரியர் ஆக வேண்டும். என்ன படிக்கின்றீர்களோ அதை பிறருக்கும் கற்பிக்க வேண்டும். பாபா நமக்கு என்ன இப்போ சொல்லி புரிய வைக்கிறாரோ அதை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும், அவ்வளோதான். சிறிய குழந்தைகளுக்கும் இந்த கல்வியை கற்பிப்பதற்கான உரிமை உள்ளது. அவர்கள் கூட எல்லையில்லாத தந்தையின் ஆசையை பெறுவதற்கான உரிமை பெறுவார்கள் அப்படின்றார் பாபா. ஓம் சாந்தி. இப்பொழுது சிவபாபாவின் ஜெயந்தி வருகின்றது. அது பற்றி எப்படி புரிய வைக்க வேண்டும்? தந்தை உங்களுக்கு புரிய வைத்துள்ளார். அதே போல் நீங்கள் மற்றவருக்கு புரிய வைக்க வேண்டும். சிவபாபா உங்களுக்கு கற்பித்துள்ளார். இந்த சரீரம் மூலமாக கற்பித்துள்ளார் என்பதை அறிந்துள்ளீர்கள். உண்மையில் நாம் சிவபாபாவின் ஜெயந்தி கொண்டாடுகின்றோம். நாம் பெயர் கூட சிவனுடையது தான் எடுக்கின்றோம். அவர் இருப்பதே நிராகாரமானவராக. அவர் சிவன் என்று அழைக்கப்படுகின்றார். ஆனால் அவர்களோ சிவனோ பிறப்பு இறப்பற்றவர், அவருக்கு பிறகு ஜெயந்தி எப்படி ஆகும் என்பார்கள். எப்படி வரிசைக்கிரமாக கொண்டாடிக்கொண்டே வருகின்றார்கள், கொண்டாடிக்கொண்டே இருப்பார்கள் என்பதை நீங்களே அறிவீர்கள். எனவே அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். தந்தை இந்த உடலை ஆதாரமாக எடுக்கின்றார். வாயு அவசியம் வேண்டும். சிவபாபா நிராகாரமானவர். அவர் ஞானம் சொல்வதற்காக ஒரு வாய் வேண்டும். அதனால பக்தி மார்க்கத்தில் அந்த கவுமுக் பசு வாயிலிருந்து தண்ணி கொட்டுறதாக காமிச்சிருக்காங்க. அதாவது பிரம்மாவின் உடலில் சிவபாபா ஞான அமிர்தம் என்ற அந்த அமிர்தத்தை கொடுக்குறாரு. எனவே கவுமுக் அதாவது பசுவாய்க்கு மகிமை உள்ளது. அதனால தான் அந்த பசுவாய் கோமுக் அதுக்கு மகிமை இருக்குது. அதனால் சிவன் கோயில் முன்னாடி நந்தி வச்சுருக்காங்க. இப்போ கோயிலில் நம்ம நந்தி காதில் தானே சொல்கிறோம் நம்ம, இல்லைங்களா? அப்போ அந்த நந்திக்குள்ளார சிவன் வராரு. அப்போ அவர்
அந்த காது மூலமாக கேட்குறார். இந்த ரகசியம் கூட சிறிது கடினமானது. சிவபாபாவுடைய தொழிலை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றார் பாபா. நம்முடைய எல்லையில்லாத தந்தை வந்துவிட்டார். அவரிடமிருந்து தான் நமக்கு எல்லையில்லாத ஆஸ்தி கிடைக்கின்றது. உண்மையில் பாரதத்திற்கு தான் எல்லையில்லாத ஆஸ்தி இருக்கின்றது, வேறு யாருக்கும் இருப்பதில்லை. பாரத்துக்கு தான் உண்மையான கண்டம் என்று கூறப்படுகிறது. பாரத்து தான் பாரத நாடு, பழம்பெரும் நாடு, நீர் அதன் புதலும் இன்னும் பாட்டெல்லாம் எழுதியிருக்காங்க. மேலும் தந்தையைத்தான் சத்தியமானவர், ட்ரூத்து. அதனால தான் ஏன்னா பகவான் பாபா சொல்கிறது எல்லாமே சத்தியம். அதனால தான் சத்தியத்தை அவங்க ட்ரூத் இஸ் காட் அப்படின்ட்டாங்க. எனவே இந்த விஷயங்கள்லாம் புரிய வைக்க வேண்டி வருது அப்படின்றார் பாபா. ஒரு சிலருக்கு சீக்கிரம் புரிவது கிடையாது, ஒரு சிலர் சட்டென்று புரிந்து கொண்டு விடுகிறார்கள் அப்படின்றாரு பாபா. சொல்கிறாங்க, இந்த ஞானம் யோகம் ரெண்டுமே நழுவக்கூடிய பொருள். அது இந்த யோகம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப அதிகமாக நழுவி விடுகிறது அப்படின்றார் பாபா. ஞானம் புத்தியில் இருக்கவே இருக்குது, ஆனால் மற்றபடி நினைவு தான் நீங்கள் அடிக்கடி மறக்கிறீர்கள் அப்படின்றாரு. நாம் எப்படி 84 பிறவிகள் எடுக்கின்றோம் என்ற ஞானமோ உங்களுடைய புத்தியில் இருக்கவே இருக்கின்றது. முதல் நம்பரில் வருபவர்கள் தான் 84 பிறவிகள் எடுப்பார்கள் என்பதை யாருக்கு இந்த ஞானம் இருக்கின்றதோ அவர்களே புத்தி மூலமாக புரிந்து கொள்ளக்கூடியவராக இருப்பார்கள். முதலிலும் உயர்ந்திலும் உயர்ந்தவர்கள் என்று லட்சுமி நாராயணரை கூறுவார்கள். லட்சுமி நரினரிலிருந்து நாராயணர் ஆவதற்கான கதை கூட பிரசித்தமானதாக இருக்குது. பௌர்ணமி அன்னைக்கு நிறைய இடங்களில் இந்த சத்யநாராயணுடைய கதை நடக்குது. உண்மையில் நாம் பாபா மூலமாக நரனிலிருந்து நாராயணன் அதற்கான கல்வியை கற்கின்றோம் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்துள்ளீர்கள். சங்கமயுகத்தில் நாம் லட்சுமி நாராயணன் ஆவதற்காக பாபா மூலமாக நம்ம படிக்கிறோம். பிறகு பக்தியில் உட்காந்து என்ன பண்ணுறாங்க, லட்சுமியருடைய கதை அவங்க படிக்கிறாங்க. இந்த தூய்மையான அதற்கான படிப்பு ஆகும். மேலும் மற்ற எல்லா படிப்புகளையும் விட முற்றிலும் சுலபமானதாகும். இன்னும் 84 பிரிவினுடைய சக்கரத்தை அறிந்து கொள்ள வேண்டும். மேலும் இந்த படிப்பு அனைவருக்காகவும் ஒன்றே ஒன்றுதான். முதியவர்கள், குழந்தைகள், வாலிபர்கள் யாராக இருந்தாலும் அனைவருக்கும் ஒரே கல்விதான் ஆகும். யூனிவர்சிட்டி, காட்லி யூனிவர்சிட்டி, யூனிவர்சலாக எல்லாருமே இதை படிக்கலாம். இன்னும் உலகம் முழுவதும் சிறிய குழந்தைகளுக்கும் கூட உரிமை இருக்குது. தாய் தந்தையர் இவர்களுக்கு சிறிது சிறிதாக கற்பித்து கொண்டே இருக்க வேண்டும். நேரமோ நிறைய இருக்கின்றது. சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் என்று குழந்தைகளுக்கு கூட கற்பிக்கப்படுகின்றது. ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டுடைய தந்தைகளும் தனித்தனி ஆவார்கள். ஆத்மா என்ற குழந்தையும் நிராகாரமானவர், பின் தந்தையும் நிராகாரமானவர் ஆவார். அந்த நிராகாரமான சிவபாபா நம்முடைய தந்தை ஆவார் என்பதும் குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் உள்ளது. எவ்வளவு சிறியதாக இருக்கின்றார், புள்ளிதான். இதை நல்ல முறையில் நினைவு கொள்ள வேண்டும், மறக்கக்கூடாது. ஆத்மாவை நாம் கூட புள்ளி வடிவமாக சிறியதாக இருக்கின்றோம். அப்படியின்றி மேலே சென்றீர்கள் என்றால் பெரிதாக தென்படும், கீழே சிறியதாக ஆக்கிவிடும் என்பதெல்லாம் கிடையாது. அதுவோ பிந்து சொரூபம். மேலே சென்றீர்கள் என்றால் உங்களுக்கு பார்ப்பதற்கு கூட தெரியாது. பிந்து ஆவார் அல்லவா, பிந்து, அதை புள்ளி எப்படி தெரிய வரும்? இந்த விஷயங்கள் பற்றி குழந்தைகள் நல்ல முறையில் சிந்தனையும் செய்ய வேண்டும். நாம் ஆத்மாவாகிய நாம் சரீரத்தின் மூலமாக பாகத்தை ஏற்று நடிப்பதற்காக மேலிருந்து வந்துள்ளோம். மற்றபடி ஆத்மா தேய்வதோ வளருவதோ கிடையாது. உறுப்புகள் தான் முதல்ல சிறியதாகவும் பின்னால் பெரியதாகவும் ஆகிறது அப்படின்றார் பாபா. பாபா சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் எப்படி புரிஞ்சிருக்கீங்களோ அதே போல் நீங்கள் மற்றவர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும். அனைவருக்கும் கற்பிப்பதற்காக அவசியம் ஆசிரியர் ஆக வேண்டும். எப்பொழுதும் பரந்தாமத்தில் இருக்கக்கூடிய தந்தை ஒரே ஒரு முறை சங்கமத்தில் இங்கே வராரு. மிகவும் துக்கமுடையவராக ஆகும் பொழுதுதான் தந்தையை அழைக்கவும் செய்கிறார்கள். எங்களை சுகமுடையவர்களாக ஆக்குங்கள் என்று கூறுகிறார்கள். பாபா எங்களை தூய்மையற்ற உலகத்திலிருந்து புதிய சத்தியுகமான சுகமுடைய பாவன உலகத்திற்கு அழைத்து செல்லுங்கள், அங்கு செல்வதற்கான வழியை கூறுங்கள் என்று நாம் கூட பக்தியில் பிரிவாக அழைத்து கொண்டே இருந்தோம் அப்படின்றத குழந்தைகள் இப்போ தெரிஞ்சிருக்கீங்க என்றார் பாபா. அதுவும் அந்த வழி கூட எப்போ அவர் வரும்பொழுது தான் சொல்ல முடியும். அவர் எப்போ வருவார்னா எப்பொழுது உலகம் மாற வேண்டி இருக்கும்போ அப்பொழுது தான் வருவார். இது மிகவும் எளிய விஷயங்கள், இதெல்லாம் நோட் பண்ணிக்கிங்கன்றார் பாபா. பாபா இன்றைக்கி இந்தந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் புரிய வச்சுருக்காரு. நாம் கூட இவ்வாறு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லி மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறோம். இவ்வாறு பயிற்சி செய்து புரிய வைக்கும் மற்றும் தன்மை
உங்களுக்கு வந்துடும், அதாவது வாயை திறந்து விடும் அப்படின்றார் பாபா. நீங்கள்லாம் முரளிதருடைய குழந்தைகள், நீங்கள் அவசியம் முரளிதரன் ஆக வேண்டும். மற்றவர்களுக்கு நன்மை செய்தீர்கள் என்றால் அப்பொழுதுதான் புதிய உலகத்தில் உயர்ந்த பதவியை அடைவீர்கள். இந்த லௌகீக படிப்புலாம் இந்த உலகத்திற்காக. பாபா படிக்கக்கூடிய படிப்பு புது உலகத்திற்கு. அங்கு எப்பொழுதுமே சுகமும் சுகம். அங்கே துன்பத்துக்கூடிய 5 விகாரங்கள் இருப்பதே கிடையாது. இங்கே ராவண ராஜ்யம், அதாவது அந்நிய ராஜ்யத்தில் இருக்கும். நீங்கள் தான் முதல்ல உங்களுடைய ராஜ்யத்தில் இருந்தீங்க. நீங்கள் புது உலகம் என்பீர்கள். பிறகு பாரத்திற்கு தான் பழைய உலகம் என்று கூறப்படுகின்றது. தந்தை குழந்தைகளாகி நம்மை எழுப்புகிறார் என்பது இப்போது உங்கள் புத்தியில் இருக்குது. நாடகத்தில் பாகமே அவருடையது. இது போல் இருக்குது. பாரத்தை தான் சொர்க்கமாக ஆக்குகின்றார். பாரதம்தான் முதல் தேசமாகும். முதலில் இருந்த பாரத தேசத்திற்கு தான் சொர்க்கம் என்று கூறப்படுகின்றது. பாரத்தின் ஆயுள் கூட லிமிட்டட் தான், அளவுக்குட்பட்டது. லட்சக்கணக்கான வருஷங்கள் என்று கூறுவதோ எல்லையில்லதாக ஆகிவிட்டது. லட்சக்கணக்கான வருஷங்களுடைய எந்த ஒரு விஷயம் கூட நினைவில் வரவே முடியாது. பழசார்ந்த பாரதம் தான் புதுசாக ஆகும். இப்போ நாம் புது உலகத்தின் அதிபதி ஆகி கொண்டிருக்கின்றோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்கள் ஆத்மா புதியதாக தூய்மையாக ஆகிவிடும் என்று தந்தை ஆலோசனை கூறியுள்ளார். பிறகு சரீரம் கூட புதிதாக கிடைக்கும். ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டுமே சதோ பிரதானமாக ஆகின்றது. உங்களுக்கு ராஜ்யம் கிடைப்பதே சுகத்திற்காக. இதுவும் நாடகம் அனாதி அமைக்கப்பட்டுள்ளது. புது உலகத்தில் சுகம் மற்றும் சாந்தி இருக்கும். அங்கே எந்த ஒரு புயல்லாம் இருக்காது. எல்லோருமே எல்லையில்லாத அமைதியில் இருப்பாங்க. இங்கே இருப்பது அசாந்தி. அதனால் எல்லோருமே அசாந்தமாக இருக்காங்க. சத்தியுகத்தில் எல்லோரும் சாந்தமாக இருப்பாங்க. இதெல்லாம் அதிசயமான விஷயமா இருக்குது பாருங்கள். இது அனாதி அமைக்கப்பட்ட நாடகமாகும். இவை எல்லையில்லாத விஷயங்கள் ஆகும். அவங்க இந்த எல்லைக்குட்பட்ட இன்ஜினியரிங், லாயர் அதெல்லாம் படிக்கிறாங்க. இப்போ உங்களுடைய புத்தியிலெல்லாம் எல்லையில்லாத ஞானம் இருக்குது. தந்தை ஒரே முறை எல்லையில்லாத நாடகத்தினுடைய ரகசியத்தை புரிய வைக்கிறாரு. இதற்கு முன்பு எல்லையில்லாத நாடகம் எப்படி நடக்கின்றது என்ற இந்த பெயர் கூட கேள்விப்பட்டது கிடையாது. இப்பொழுது சத்தியுகம் திரேதா அவசியம், அது கடந்து விட்டது. அதில் அவருடைய ராஜ்யம் இருந்தது என்பதை புரிந்துள்ளீர்கள். திரேதாவில் ராமராஜ்யம் இருந்தது. இந்த மதங்கள்லாம் பின்னால் வந்தன. இஸ்லாமிய மதம், புத்த மதம், கிறித்துவ மதம், அனைத்து தர்மங்களை பற்றியும் இப்போ உங்களுக்கு முழுசாக தெரியும். இவை அனைத்தும் இந்த 2500 வருஷங்களுக்குள்ளார தான் வந்திருக்கு. அதில் 1650 வருஷம் கலியுகமாகும். எல்லா கணக்கும் இருக்குது இல்லைங்களா? அப்படி இன்றைய சிருஷ்டினுடைய ஆயிலே 2500 வருஷங்கள் ஆகும் என்பது அல்ல. அப்போ இவங்களுக்கெல்லாம் முன்னாடி உண்மையில் தேவி தேவதையுடைய ராஜ்யம் இருந்திருக்கணும். அவங்களும் மனிதர்களாக தான் இருந்தாங்க. ஆனால் தெய்வீக குணங்களுடையவர்களாக இருந்தாங்க. சூரிய வம்சம், சந்திர வம்சம் 2500 இடங்களில் நடக்குது. மற்ற பாதையில் எல்லாமே இருந்தன. இதை விட அதிகமான கணக்கு வழக்கோ வேறு யாரும் கொடுக்க முடியாது. முழு பங்கு, முக்கால், பாதி மற்றும் கால் என்ற 4 பகுதிகள் உள்ளன. அதாவது சத்தியுகத்தில் 100%, திரேதாவில் 75, துவாபர் 50, கலியுகத்தில் கால் பங்கு, அதாவது ஆத்மாவுடைய சக்தி அவ்வளோதான் இருந்தது. பிறகு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை காலத்துக்கு கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. இப்போ கலியுகத்தை போல் 2 மடங்கு திரேதாயுகம், திரேதாயுகம் போல் அது கலியுகத்தை போல் 3 மடங்கு 4 மடங்கு அப்படி கொண்டு போயிட்டாங்க. முறைப்படி துண்டு துண்டாக ஆக்குவார் இல்லையா? பாதியிலும் இவை உள்ளன. சத்தியுகத்தில் சூரிய வம்ச ராஜ்யம், திரேதாவில் சந்திர வம்ச ராமராஜ்யம் என்று கூறவும் செய்கிறார்கள். இதை நீங்கள் நிரூபித்து சொல்கிறீங்க. கல்பமே 5000 வருடங்களுடையது தான். அவங்க 84 லட்சம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எனவே கல்பத்தின் ஆயுள் கூட 5000 வருடங்களுடையது தான் ஆகும். லட்சக்கணக்கான வருஷங்கள் இல்லை. இதெல்லாம் நீங்கள் சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்றார் பாபா. கவுமுக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பசு தாய், அதாவது பிரம்மா மூலமாக உங்கள் அனைவரையும் தத்தெடுக்கின்றார். இந்த கொஞ்சம் விஷயங்களை புரிய வைப்பது மிகவும் சுலபம். ஒரு நாள் புரிய வைத்து பின் விட்டுவிட்டீர்கள் என்றால் புத்தி பின் வேறு விஷயங்களில் ஈடுபட்டு விடும். பள்ளிக்கூடத்தில் ஒரு நாள் மட்டும் கற்பிக்கிறாங்களா என்ன? ரெகுலராக படிக்கணும் இல்லைங்களா?
ஞானம் கூட ஒரு நாளில் புரிய வைக்கப்படுவது கிடையாது. எல்லையில்லாத அப்பா நமக்கு கற்பிக்கிறாரு. எனவே அவசியம் அவர் படிக்கக்கூடிய படிப்பு கூட எல்லையில்லாத படிப்பாகத்தான் இருக்கும். அவர் அளிக்கக்கூடிய ராஜ்யம் கூட எல்லையற்றதாக இருக்குது. அந்த எல்லையில்லாத ராஜ்யம் பாரத்தில் தான் இருந்தது இல்லைங்களா? இந்த லட்சுமிநாராயணர் எல்லையில்லாத ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார்கள். இவர்களுக்கு இந்த ஆட்சி எப்படி பற்றார்கள் என்று கேட்டும் அளவுக்கு விஷயங்கள் யாருடைய கனவிலும் கூட கிடையாது. ஏன்னா அவங்கக்கிட்ட தூய்மை அதிகமாக இருந்தது, யோகியாக இருந்தாங்க. அதனால் ஆயுள் கூட நீண்டதாக இருக்கும். நாம தான் யோகியாக இருந்தோம், பிறகு 84 பிறவிகள் எடுத்து போகி அவசியம் ஆக வேண்டும். அந்த லட்சுமிநாராயணர் கூட அவசியம் புனர்ஜென்மத்தில் வந்திருக்கக்கூடும் என்பதை மனிதர்கள் அறியாமல் உள்ளார்கள் அப்படின்றார் பாபா. இந்த மாதிரிலாம் பாபா சொல்லி நம்ம மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றார் பாபா. பாபா சொல்கிறார், பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் எவ்வளோ அடி வாங்கி துக்கமுடிகளாக ஆகிவிட்டாங்கன்னு புரிய வைக்கிறாரு. மிகவுமே துக்கமுடிகளாக ஆகும்போது பாபா இந்த துக்கத்திலிருந்து எங்களை விடுவிங்க அப்படின்ட்டு புலம்புறாங்க, அடிச்சுக்கிறாங்க. ராவணன்றது ஒரு பொருள் கிடையாது. அப்படி இருந்தால் பிறகு தங்களுடைய ராஜாவை ஒவ்வொருவரும் ஏன் கொள்கிறாங்க? ராவணனுக்குடைய அவசியம் மனைவி கூட இருக்கக்கூடும். மண்டோதரிலாம் காமிக்கிறாங்க. மண்டோதரிக்கு கொடும்பாவிலாம் இருக்கிறாங்களா என்ன? அந்த மாதிரி எங்கேயுமே பண்ணலை. இதிலேருந்தே ராவணன் இருப்பது பொய்யான மாயை, பொய்யான சரீரம் என்று தந்தை புரிய வைக்கின்றார். இப்போ நீங்கள் பொய்யான மனிதனிலிருந்து உண்மையான தேவதையாக ஆவதற்காக அமர்ந்திருக்கீங்க அப்படின்றார் பாபா. தாரணிக்கான முக்கிய சாரம் பாபா சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஞானக்கடலான தந்தை தினமும் படிப்பிக்கும் எல்லையில்லாத படிப்பின் மீது ஞான மனனம் செய்ய வேண்டும். தாங்கள் படித்ததை மற்றவர்களுக்கும் அவசியம் படிப்பிக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், இந்த எல்லையில்லாத நாடகம் எப்படி நடந்து கொண்டிருக்கின்றது? இது அனாதி அமைக்கப்பட்ட அதிசயமான நாடகமாகும் என்ற இந்த ரகசியத்தை நல்ல முறையில் புரிந்து கொண்டு பிறகு புரிய வைக்க வேண்டும் அப்படின்றார் பாபா. பாபா இன்னைக்கு வரதானம் கொடுக்குறாங்க. தூய்மை எனும் உயர் தாரணை மூலம் ஒரு தர்மத்தின் சமஸ்காரம் உள்ள ராஜ்ய அதிகாரி ஆகுக. உங்களுடைய சுயராஜ்ய தர்மத்தின் தாரணையே தூய்மை. ஒரு தர்மம் என்பது ஒரு தாரணை. தர்மம் என்னாலே தாரணை தான். கனவிலும் நினைவிலும் தூய்மைக்கு புறம்பாக வேறு தர்மம் கிடையாது. ஏனெனில் தூய்மை உள்ள இடத்தில் தூய்மைக்கு மாறான வீண் விகல்பங்களின் அடையாளமும் இராது. அத்தகைய முழு தூய்மையான சமஸ்காரத்தை தன்னுள் நிரப்புபவரே சக்தி வாய்ந்த ராஜா ஆவார். இப்போதைய உயர் சமஸ்காரங்களின் ஆதாரத்தாலேயே நாளைய உலகம் அமைகிறது. சமஸ்காரம் மூலமாக தான், அதாவது ஹிந்தியில் சன்ஸ்கார் சே சன்சார் பன் ஜாத்தாக, சமஸ்காரம் மூலமாக தான் உலகமும் அமைகின்றது. சமஸ்காரமே நாளைய உலகின் அஸ்திவாரமாகும் அப்படின்றார் பாபா. பாபா ஸ்லோகன் சொல்கிறாங்க, எவருடைய உண்மையான அன்பு ஒரு பரமாத்மாவிடம் இருக்குமோ அவரே வெற்றி ரத்தினம் ஆகின்றார். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நன்றி பாபா.